இந்த மாநாட்டில் வந்துட்டு தமிழக மக்கள் அன்போடு அப்பான்னு அலைங்கன்னு சொன்ன விஷயத்த வந்து அங்கிள் அப்படின்னு அலைங்கன்ற மாதிரி விஜய் பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு மாமா முறை கொண்டாடுறாருன்னா அவர் கொண்டாடிட்டு போறாரு. அது அவர் விருப்பப்படுறத சொல்றாரு. ஒரே இதான் அது எல்லாரும் சொல்லணுன்றது இல்லை. அவரு மாமா மாமா பிடிக்குதுன்னா மாமான்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் எதிரி வந்து திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொள்கை எதிரி பாஜக, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக. 2026 தேர்தலில் திமுக இல்ல டிவிகே ரெண்டுக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவர் தானே சொல்லிட்டு போறாரு. அதை நீங்க ஒளிபரப்புனீங்க, நானும் கூட பார்த்தேன். அது பற்றிய விளக்கத்தை அவர்கிட்ட கேட்கணும். இல்ல யாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ நேரடியா திமுகவோட மோதுறதுக்கு நான் தான் தகுதி இருக்கோம்னா அப்ப நாங்கள்லாம் இல்லையான்னு மற்றவங்க அதுல வந்து உணர்ச்சி வசப்படணுமே தவிர எங்களுக்கு ஒண்ணு. திமுக மேல கடுமையான விமர்சனம் நேற்று வச்சிருக்காரு சார். அதாவது ஒரு ஆளுங்கட்சியை எதிர்கட்சிகள் விமர்சிக்கத்தான் செய்வாங்க. அந்த விமர்சனங்கள்லாம் எது உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை தேர்தல் காலங்கள்ல அவங்க சொல்றது மாதிரியே 2026 தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தருவாங்க. அவர் தற்போதுதான் அரசியலுக்கு வர்றாரு. அரசியல் வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்கு. அவர் இப்ப பேசுறது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றது மாதிரி சொல்றீங்க. உங்க அனுபவ ரீதியா எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்தவரை அவர் சொல்றதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும்னா அதுக்கு எங்களுக்கு தனியா இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து மாண்புமிகு அமைச்சர்களுடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சர், முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டேன். அடுத்து வந்து நான் ஒரு மாவட்ட செயலாளர். எங்கள் இதில் வந்து இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பலர் இருக்காங்க, 70 இருக்காங்க. அதில் நான் ஒருத்தன். நான் வந்து என் கருத்தை இயக்கத்தின் கருத்துன்னு நான் சொல்ல முடியாது. இதை பற்றியெல்லாம் விரிவாக தெளிவாக சொல்லணும்னா தலைவர் சொல்லுவாங்க, தலைமை கழகத்தில் நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அவர் பேசினாரு, இவர் பேசுனாருன்னு அதுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்கு. நீங்களே சொல்றீங்க அவர் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சாரு, இன்னும் கூட உதயகுமார் பேசுறதான் கேள்விப்பட்டேன், 1.5 வருஷம் கை குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவங்க பேசிக்கிறட்டு எங்கடா அந்த இதுல இருக்கு. திமுகவோட போட்டி வந்து விஜய் வந்து பெரிய இது இல்லை, போட்டி போடுறவங்க யார் வந்தாலும் சந்திக்க தானே ஆகணும். நாங்க சொல்றோம் தொடர்ந்து 2026 திமுக ஆட்சி தான் வரும், தான் ஜெயிக்க முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் தளபதி தொடர்வார்கள் நாங்கள் சொல்றோம். அது எங்களுடைய உணர்வு, எங்களுடைய உரிமை. அதற்காக நாங்கள் உழைக்கிறோம். அதை வந்து ஏத்துக்கிறாங்க அவங்களுடைய விருப்பம். அவங்களும் அந்த நம்பிக்கையோட வர்றாங்கன்னா வந்து பார்க்கணும். இதை நிர்ணயிக்கிற இடம் தான் தேர்தல் களம். அதுக்கான போட்டி 26